ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் அத்தோ செய்ய போகிறோம். அத்தோ பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்பவே பாப்புலரான ஃபுட்டு. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இதுதான் ரொம்பவே ஃபேமஸான ஃபுட்டு. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அத்தோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நூடுல்ஸ் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்து 2ஆக வகுத்து வச்சுருக்கேன். கேரட் 1 கப், வெங்காயம் 1 கப், முட்டைக்கோஸ் 1 கப், தட்டை 5 எடுத்து அது நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் அது நல்லா தூள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன். புளிச்சாறு, உப்பு தண்ணி, எலுமிச்சை ஜூஸ் எல்லாமே 2 தேக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி சிறிதளவு, வெங்காயம் பூண்டு வறுத்தது எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 2. அத்தோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் சிறிதளவு சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். வேக வச்ச நூடுல்ஸில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நான் நல்லா கலந்து வச்சிடுறேன். நூடுல்ஸ் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுபட்டோன்னு வெளியில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு மாதிரி இதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 முட்டையை நான் அதில் உள்ள சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் வேக வச்சிருந்த நூடுல்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட் துருவல், வெங்காயம், சில்லி காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு, எலுமிச்சை ஜூஸ், வறுத்து வச்சிருந்த வெங்காயம், வறுத்து வச்சிருந்த பூண்டு,
தட்டையை இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. நல்ல கிறிஸ்பினஸ் தரும். வறுத்த எண்ணெயை வந்து நான் இதில் 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். புளி தண்ணி, கொத்தமல்லி இலை, உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டான ஆரோக்கியமான பர்மீஸ் உணவு வகையை சேர்ந்த அத்தோ நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் கூட உப்பு புளிப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அத்தோ செஞ்ச நேரத்தில் முட்டையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை வெளியில் எடுத்து ஓட்டை உரித்து எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையை இப்படி எடுத்துட்டு கத்தியால் நடுவில் கீரல் போட்டுக்கோங்க. வறுத்து வச்சிருந்த வெங்காயத்தை இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பூண்டுப்பல் வந்து வறுத்து வச்சிருந்ததை சேர்த்துக்கிறேன். உப்பு தண்ணி, எலுமிச்சம்பழை ஜூஸ், புளி தண்ணி, வெங்காயம் வறுத்த எண்ணெயிலே வந்து 1 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சிறிதளவு. அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு அத்தோ முட்டை சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பர்மீஸ் ஸ்டைல் அத்தோ ரொம்ப சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அத்தோ ரெசிபியா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் புதுக்கோட்டை சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.